வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது 10ஆம் தேதி 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி வந்து கேந்திரத்தில் வந்து பெரிய ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போது வந்து 6ல் இருக்கும்போது நல்ல வேலையினால் நல்ல லாபங்கள் வருது, நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ நல்ல விஷயம். அதே தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது வார்த்தை விடும்போது கொஞ்சம் கவனமாக விட்டணும். ஸோ தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதனால் அதுக்கப்புறம் குழம்புறதுக்கான வாய்ப்புகள், தேவையில்லாத சந்தேகங்கள், ஒரு குழப்பங்கள், நம்மளை வந்து மற்றவங்க வந்து வாட்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஆப்பு செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி என்பது வந்து ஆட்சி பலத்துடன் புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம், வீட்டு சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது புதுசாக வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் வந்து திங்கள் செவ்வாயில் குழந்தைகளை சின்ன வருத்தம் வந்து போகும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது வேலை மாற்றம், ஏதாவது வேலை மாறிடலாமா, இல்லை இந்த வேலையிலேயே வந்து வேறு டிவிஷன் மாறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பூமி சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம், நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கே இருக்கிறபோது கொஞ்சம் அந்த 6ஆம் இடம் வந்து தந்தையாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படும். 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குரு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள், புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்களுக்காக நிறைய உழைப்பீங்க. ஸோ பெரிய லாபங்கள், பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி வந்துடுங்க. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி 3ல் வேலையை நிறைய மாற்றம், நல்ல சேஞ்சஸ் வந்து அதனால் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 12ல் இருந்தது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களையும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபதினம். குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம், பெரிய லாபங்கள், பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து தொழில் பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக சில நேரங்கள் வந்து கடன் வாங்குறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க. மீன லக்னமாக வந்து சனி தேசாவும். சனி வந்து ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும், பெரிய லாபத்துக்காக ஒரு போராடுவீங்க, ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும், கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் அதிகமாக வரும் ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். அதனால் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர்ஸ் நிறைய நடக்கிறதுக்கான நிறைய இருக்குங்க. ஸோ மீன லக்னமாக வந்து உங்களுக்கு சுக்கிரன் தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும், நமக்கு தெரியாமல் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்ன ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது கோவக்கார
யார், ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டுமில்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகு இருக்க அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும். அது இருக்கிற இடமும் அது வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணம் ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தவங்க ஒருத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள், ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டான், தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவங்களோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகுவதுனா நைட்லாம் தூங்க மாட்டான். நான் அவனை கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனான, அது போக காளி சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரிக்கும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான். அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான். அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகுக்கும் சனி செவ்வாய்க்கும். சரி, இல்லை பிடிவாதக்கார யாரான்னு பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வைங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகுன்னு வச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது, எமோஷன் ஏகாம்பரத்தை பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு வாடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாஷா நாட்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ணசாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம், மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும். அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.